வணக்கம். இன்று நடைபெற்ற சட்டமன்ற பேரவையில் நடிகரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அப்பாவை காணவில்லை என்று கையை கண்ணில் வைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீடியோவை வெட்டி ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிற தாவேகா நண்பர்களே, அப்பாவை காணும் என்பது சிரிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கான காவிரியில் தண்ணீரை காணும், காவிரி நதியே காணும் என்கிற ஒரு நிலை உருவாகப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. உங்கள் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அறிந்திருப்பாரா என்றால், இந்த மேகதாது அணைக்கு எதிராக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அவர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்று இந்த தீர்மானத்தை ஆதரித்து ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. திமுகவும் அதையே வலியுறுத்துகிறது. தொடர்ச்சியாக காவிரியில் நாம் தண்ணீர் பெறுவதில் உள்ள சிக்கல்கள் அனைவருக்கும் தெரியும். 243 டிஎம்சியாக இருந்தது இன்று 177 டிஎம்சியாக குறைந்திருக்கிறது. அதை கூட முழுமையாக நாம் பெறுகிறோமா என்றால் அதுவும் இல்லை. இதில் மேகதாதுவில் புதிதாக ஒரு அணை கட்டிவிட்டால் நமக்கான தண்ணீரை முழுமையாக தடுத்து நம்முடைய விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படுவார்கள். சொல்லப்போனால் குடிநீருக்கே பெரும் தட்டுப்பாடு ஏற்படுகிற நிலை கூட உருவாகலாம். நதிநீர் எப்படி பாய்கிறதோ, எப்படி பாய்ந்து அந்த நிலத்தில் ஓடுகிறதோ, எவ்வளவு தூரம் அது பாய்ந்து ஓடுகிறதோ அதற்கேற்றாற்போல் நதிநீரை பங்கிட்டு தர வேண்டும் என்பதுதான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது விதிவிலக்காக எப்போதும் இருக்கிறது. காரணம், இதை உணர்ந்து நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறதா என்று பார்த்தால் இன்று வரையிலும் அது இல்லை. மாற்று என்று வந்த தாவேக அரசும் ஏமாற்று அரசாகத்தான் இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. இதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் போடுகிற ரீல்ஸில் இதையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, நாட்டு பிரச்சனைகளையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. காவிரியில் நமக்கு தண்ணீர் தர வேண்டும், எல்லா கட்சிகளும் ஒன்றாக என்னோடு நில்லுங்கள் என்று கேட்கிறார் விஜய். நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். காவிரியில் நமக்காக தண்ணீர் வர வேண்டும், எல்லோரும் ஒன்றாய் நின்று அதை எதிர்ப்போம். அதற்கு பதிலாக இப்படி ஒரு நடுவர் மன்றம் அமைத்து அதன் மூலம் இதற்கான தீர்வை கொண்டு வர முடியுமா என்றால் அது முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறுகள் நமக்கு படிப்பிக்கிறது. எனவே அண்ணன் சீமான் அவர்கள் இதை முழுமையாக எதிர்க்கிறோம். சட்டமன்ற தீர்மான நகல் எரிப்பு வருகிற 27 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகிலே ஒரு போராட்டத்தை ஐயா மணியரசன் அவர்களின் தலைமையில் நடக்கவிருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி முழுமையான ஆதரவை தருகிறது என்று தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மக்கள் விரோத செயல்கள் எந்த ஆட்சி செய்தாலும், எந்த தலைவர்கள் செய்தாலும் அதனை கண்டிக்கிற முதல் தலைவராக நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதும் இருக்கிறார். அந்த வகையிலே இந்த பிரச்சனைக்காக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தினை வெற்றி போராட்டமாக மாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.